எதுக்கு யூஸ் ஆகலாம்? இதெல்லாம் ஒரு யூஸான பொருளாங்க. இதை நம்ம என்ன பண்ணிடுவோம், தூக்கி இப்படிப்பட்ட சின்ன சின்ன குச்சியெல்லாம் நான் சேகரித்து வச்சுருப்போம். ஆனால் ஒரு பழமொழி இருக்குது, சிறு துரும்பும் பல் குத்த உதவுமா. சிறு துரும்பும் பல் குத்த உதவுமா. ஆனால் உண்மைதாங்க. ஏன்னு சொன்னால் பல்லுக்குள்ளே ஏதாவது மாட்டிக்கிச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் கட்டாயம் இந்த மாதிரி ஒரு சின்ன துரும்பு தான். ஆனால் அது செய்கிற வேலை ரொம்ப பெருசு. ஏன்னா பல்லுக்குள்ளே மாட்டிக்கிட்டு வலி வரும், சில நேரத்தில் வீங்கிரும், கஷ்டப்படுதும். ஆனால் இந்த சின்ன துரும்பு வச்சு எடுத்து பார்த்தோன்னா அந்த பல்லுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுதான் முக்கியமாக, இதுதான் முக்கியமான பொருளாகவே இருக்கும் பாருங்கள். அதே போல் இன்றைக்கு ஒரு வேளை மற்றவர்கள் உங்களை இப்படி தான் ஒரு சிறு துரும்ப நீங்களாம் எனத்துக்கு பிரயோஜனம் உன்னால என்ன அப்படின்னு சொல்லி உங்களை தூக்கி எரிந்து போட்டிருக்கலாம், இல்லை எரிந்து போடணும்னு சொல்லியிருக்கலாம், இல்லை எரிந்து போடக்கூடிய நிலையில கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் யாருமே தூக்கி எறியது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை எல்லாருமே தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர்கள், வெளியேற பெற்றவர்கள், அவர்கள் பிரயோஜனப்படக்கூடியவர்கள் என்று சொல்லி பார்க்கலாம். எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? பாருங்க, பைபிளில் ஒரு பெரிய படைத்தலைவன், அவன் பேர் நாகமான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தன் ஆண்டவனுக்கும் பெரிய ஆளாக இருந்தானா, நல்ல பராக்கிரமசாலி. ஆனால் என்ன பிரயோஜனம், அவன் ஒரு குஷ்டரோகி. இப்படி இந்த குஷ்டத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டு இருந்தான். ஒரு வேளை முன்னாடி ஐயா ஐயான்னு சொல்லி பின்னாடி அந்த குஷ்டரோகியா அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு வேளை எவ்வளோ வேதனையோடு அவன் வாழ்ந்திருக்கக்கூடும். இப்படிப்பட்ட நிலையில் பாருங்க, இஸ்ரேல் தேசத்துலேருந்து அந்த சீரியாவுக்கு ஒரு சின்ன பிள்ளை அடிமையாக வரலாம். அடிமைன்னா என்ன தெரியுமாங்க, ஒன்றுத்துக்கும் அவங்களால எதுவுமே சுயாதீனமாக செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே அவங்க இஷ்டம் இது கிடையாது. சொல்கிறத செய்துட்டு ஏதோ போட சாப்பிட்டு இருக்கும். இந்த சின்ன துரும்ப போல தான் அந்த அவங்களுடைய பேச்சையோ அவங்களுடைய காரியத்தையோ யாரும் கேட்கறதுக்கும் இதற்கு அவங்களோட வேலை என்ன, சொல்கிறத செய்துட்டு இருக்கணும், மற்றபடி அவங்களுக்கு பேசுறதுக்கு அதிகாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் அந்த சின்ன பிள்ளை நாகமானுடைய மனைவிக்கு அவள் வேலை செய்யும்படி வந்திருந்தா. அப்போ இந்த நாகமான் படுகிற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணுது, மனைவிடத்தை சொல்லுது, ஐயா ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், இஸ்ரேல் தேசத்துக்கு போனார்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்க தீர்க்க தேசத்துக்கு போனார்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு சுகம் கிடைக்கும், நிச்சயமாக அவருக்கு விடுதலை கிடைக்கும். பாருங்க, அந்த பிள்ளை எந்த அளவுக்கு ஒரு பிரயோஜனமான பாத்திரமா. ஒரு வேளை இதில் பார்த்தோம்னா சிறு துரும்பு தான், அற்பமானது தான், ஆனால் அது செய்த வேலை ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு, அவள் இன்ன பிரகாரம் சொன்னா. அப்போ என்ன பிரகாரம் சொல்லியிருப்பா, சரியாக இஸ்ரவேலின் தேவனை பற்றி அவள் சொல்லியிருந்தா. உடனே பாருங்க, இந்த நாகமான் போனா அந்த இடத்துல போய் தன் ஆண்டவடத்துல கடிதத்தை வாங்கிட்டு அவன் கிளம்பி போனான். அங்கே இருக்க இஸ்ரவேல் ராஜா கூட துணியை கிழிச்சுக்கிட்டு என்னடான்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவன் போய் என்ன பண்ணுறான், அந்த எலிசாவின் இடத்துல அந்த வாசல் நிற்கும் எலிசா அப்புறம் யோர்தானில் போய் 7 தடவை ஸ்தானம் பண்ணி பாருங்க, 7 தடவை ஸ்தானம் பண்ணி சுகம் கிடையாது ஓடி வருகிறான். எலிசாவின் இடத்துல இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன் என்று சொல்லி, நான் இனி இவர் ஒருவருக்கு தான் ஆராதனை பண்ணுவேன் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு வேளை அவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தது, எலிசாவை பார்த்தது, இன்றைக்கு தேவனிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொண்டது, இதெல்லாம் இன்னைக்கு பெரிய காரியமாக இருக்கலாம். ஆனால் இத்தனை பெரிய காரியங்களும் நடக்கிறதுக்கு முதலும் முக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது யாருன்னா அந்த சிறு பெண் தான். இன்னைக்கு அவளுடைய பெயர் கூட இல்லை, ஆனால் அவள் தான் இன்னைக்கு விசேஷமானவள் என்று சொல்லி இன்னைக்கு உங்களை கூட இப்படி துருமுன்னு பார்க்குறாங்களா, அற்பமாக பார்க்குறாங்களா? ஆனால் ஆண்டோடைய பார்வை நீங்கள் விளையாட பெற்றவங்க இருக்கிற நிலையில் நீங்கள் செய்ய வேண்டியது செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.